அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நம்மளை ஒரு இன்சூரன்ஸ் முகவர் சந்திக்கிறாருங்க. நம்மளை சந்தித்து அவர் என்ன சொல்லுவார்? நீங்கள் இன்சூரன்ஸ் போடுங்க, இந்த பாலிசியில் போடுங்க, மாதம் மாதம் இவ்வளோ ரூபா நீங்கள் கட்டுங்க. நீங்கள் இறந்ததற்கு பின்பாக உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய வாரிசுகளுக்கோ இத்தனை லட்சம் ரூபாயா, அதாவது நீங்கள் போட்ட பணத்தை விட பன்மடங்கு பெருகி இத்தனை லட்சம் ரூபாயா அவங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சுருவோம், டெபாசிட் செஞ்சுருவோம், கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவார். அது வட்டிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். அது அவ்வாறு தெளிவாக தெரிந்தாலும் கூட நம்மளில் நிறைய நபர்கள் என்ன செய்வாங்க, நம்ம இறந்ததற்கு பின்பாக நம்ம குடும்பத்தவர்களுக்கு பிரயோஜனம் தரட்டுங்கிறதுக்காக வேண்டிய அந்த ஹராமான வேலையை கூட நம்ம என்ன செஞ்சுருவோம், இறப்பிற்கு பின்னால் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம செஞ்சுருவோம். சரி, இறந்ததற்கு பின்பாக நம்மளுக்கும் நம்மளுடைய சந்ததியர்களுக்கும் நம்மளுடைய குடும்பத்தவர்களுக்கும் இந்த அளவுக்கு நம்ம என்ன செய்ய முயற்சி செய்கிறோம். நம்ம இறந்ததற்கு பின் நமக்காக வேண்டி நம்ம என்னத்தை சேமித்து வச்சோம்? சஹீஹ் முஸ்லீமில் ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்படும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பாங்க. இதா மாத்தல் இன்சானு இன்கத்தா அமலுஹு இல்லா சலாசா. ஒரு மனுஷன் இறந்துட்டான்னு சொன்னால் அவனை விட்டு எல்லா செயல்பாடுகளும் துண்டிக்கப்பட்டு விடும், 3 விஷயங்களை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இறப்பிற்கு பின்பாக நம்மளுடைய சந்ததிக்காண்டி செய்யக்கூடிய நாம் நம்ம இறந்ததற்கு பின்னால் என்ன செய்யணுங்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களை நீங்கள் செஞ்சுட்டு போயிருங்கிற ஒரு உத்தரவை தான் அந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. ஒன்று சதகத்துன் ஜாரியா. நம்ம ஏதாவது ஒரு கல்வி பாடசாலைகளுக்கு அல்லது ஏதாவது ஒரு மக்கள் பிரயோஜனம் தரக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு போயிருந்தோன்னு சொன்னால், அல்லது பள்ளிவாசலை கட்டி கொடுத்துட்டு போயிருந்தோன்னு சொன்னால், அதன் மூலமாக வரக்கூடிய அந்த நன்மைகள் நம்ம இறந்ததற்கு பின்பாகவும் நம்மளோட அது சேர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ரெண்டாவது, நம்ம கற்ற அந்த கல்வியை அதன் மூலமாக நாமும் பிரயோஜனம் பெற்று பிற மக்களுக்கும் அது பிரயோஜனம் பெறக்கூடிய அளவுக்கு நம்ம கற்றுக் கொடுத்து அவங்க செயல்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையில் அதனுடைய நன்மைகளும் நம்ம இறந்ததற்கு பின்பாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். மூணாவதாக, எந்த சந்ததிகளுக்காக வேண்டி நம்ம இறப்பிற்கு பின்னால் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறோமோ, அதே சந்ததிகளை சாதிகான குழந்தைகளாக வளர்த்து அவங்க நம்மளுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய நிலையில் விட்டுட்டு போவது, இதுவும் ஒரு நன்மையான செயல். நம்ம இறந்ததற்கு பின்பாகவும் நமக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு செயல் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு மாஜாவில் ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்படும். வறுமையினால் ஒரு நம்ம அடியானுடைய அந்தஸ்து உயர்த்தப்படும். எதன் காரணமாக தெரியுமா? அவனுடைய குழந்தை அவனுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவதின் காரணமாகத்தான்.